கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ராஜாக்களின் முதலாம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8:30. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. Hear the plea of your servant and of your people Israel. When they pray toward this place, may you hear from heaven, your dwelling place, may you hear and forgive. அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற மக்கள் இஸ்ரவேலர் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக, கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆமென். இன்றைய தியான வசனம் மிகவும் ஆழமான ஜெப உண்மையை எடுத்துரைக்கும் வசனம். சாலமோன் ஆலயத்தை அர்ப்பணிக்கும் வேளையில் செய்த விண்ணப்பத்தின் ஒரு பகுதிதான் இன்றைய தியான வசனம். இது தேவன் கேட்கிறார், மன்னிக்கிறார், தம்முடைய ஜனங்களோடு உறவு வைத்திருக்கிறார் என்ற 3 மகத்தான உண்மைகள் இதில் அடங்கி உள்ளன. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். உமது அடியானும் பண்ணும் ஜெபத்தை என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இங்கு சாலமோன் தன்னை ராஜா என்ற பெருமையில் பேசவில்லை. உமது அடியான் என்று தன்னை தாழ்த்தி தேவனிடம் வேண்டுகிறார். உண்மையான ஜெபத்தின் முதல் அடையாளம் தாழ்மை. நாம் தேவனிடம் வரும்போது நம்முடைய பதவி, செல்வம், அறிவு, திறமை ஆகியவற்றை நம்பி வருவது இல்லை. நான் உமது அடியேன், நீர் என் ஆண்டவர் என்ற மனநிலையோடு வர வேண்டும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சங்கீதம் 34:15 வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை வெறுமனே கேட்கிறவர் அல்ல, அதை கவனமாக கேட்கின்றவர். உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். சாலமோன் தன்னுடைய ஜெபத்தை மட்டும் கேட்கும்படி கேட்கவில்லை, முழு ஜனத்திற்காகவும் விண்ணப்பிக்கிறார். இது நமக்கு ஒரு முக்கியமான பாடம். நம்முடைய ஜெப வாழ்க்கை எனக்காக என்பதோடு முடிந்துவிடக்கூடாது, எங்களுக்காக என்று விரிவடைய வேண்டும். நம் குடும்பத்திற்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக, தேசத்திற்காக, துன்பப்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று பவுலடிகளார் நமக்கு புத்தி சொல்வதை தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் அனைவருக்காகவும் பாரபட்சமன்றி உண்மையான பரிசுத்த உள்ளத்தோடு ஜெபிக்க வேண்டும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கே ஒரு அற்புதமான உண்மை இருக்கிறது. ஆலயம் பூமியில் இருந்தது, ஆனால் சாலமோன் தேவனுடைய உண்மையான வாசஸ்தலம் பரலோகம் என்பதை அறிந்திருந்தார். ஆலயம் தேவனை அடைத்து வைக்கும் இடம் அல்ல, அது தேவனை ஆராதிக்கும் இடம். அதனால் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். நம்முடைய வீடு, அறை, சபை, வேலை செய்யும் இடம், எந்த இடமாக இருந்தாலும் உண்மையான இருதயத்தோடு ஜெபிக்கும்போது தேவன் கேட்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? தானியேல் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டு போனவனாக இருந்தாலும் அவன் அனுதினமும்
எருசலேமுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து ஜெபித்தான் என்பதை தானியேலின் புஸ்தகத்தில் வாசித்து அறிகிறோம். நாம் எங்கிருந்து ஜெபித்தாலும் நம் உள்ளமும் கண்களும் தேவனையே நோக்கி இருக்க வேண்டும். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 6:6 வாசிக்கிறோம். அதை நீர் கேட்பீராக என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது நமக்கு மிகுந்த ஆறுதலை தரும் வார்த்தை. தேவன் கேட்கிறார். சில நேரங்களில் நாம் ஜெபிக்கும்போது என் ஜெபத்தை தேவன் உண்மையாக கேட்கிறாரா என்று எண்ணலாம். ஆனால் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதிலிருந்து தேவன் நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார் என்ற உறுதி நமக்குள் வருகிறது அல்லவா? தேவன் நம்முடைய வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை, நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய இருதயத்தின் வேதனையையும் கேட்கிறார். கேட்டு மன்னிப்பீராக. இந்த வசனத்தின் மிக பெரிய செய்தி இதுதான். சாலமோன் கேட்டு ஆசீர்வதியும் என்று கேட்கவில்லை, கேட்டு மன்னிப்பீராக என்று கேட்கிறார். ஏனென்றால் மனிதனுடைய மிக பெரிய தேவை பொருள் அல்ல, மன்னிப்பு. நாம் தேவனிடம் வரும்போது நம்முடைய பாவங்களை மறைக்க வேண்டியது இல்லை, உண்மையாக ஒப்புக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுவதை அவரது 1 நிருபம் 1 அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் கேட்கிறார், தேவன் மன்னிக்கிறார், தேவன் சுத்திகரிக்கிறார், தேவன் மீண்டும் தம்மோடு நடக்க செய்கிறார். இன்றைய தியான வசனத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டிய வசனங்கள், செய்திகள் நிறைய இருப்பதால் இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். அதுவரை தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.